நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். உலகத்தில் உண்டாகிற சந்தோஷத்திற்கும் தேவன் கொடுக்கிற சந்தோஷத்திற்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. உலகத்தில் பொதுவாக வாலிபர்கள் உலகத்தில் சந்தோஷமா இருக்கிறதோ, உலக மக்கள் சந்தோஷமா இருக்கிறதோ, ஒரு பண்டிகை காலத்தில் சந்தோஷமா இருப்பாங்க, விழா காலத்தில் சந்தோஷமா இருக்காங்க, ஒரு கல்யாணத்தில் சந்தோஷமா இருப்பாங்க, விசேஷ நாட்களில் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் தேவன் இங்கே குறிப்பாக சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவர் எப்படி சந்தோஷப்படுத்துகிறார்? அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார். அவர்கள் சஞ்சலத்தை நீக்கி சந்தோஷப்படுத்துகிறார். எபிரேயத்தில் போய் அந்த வார்த்தையை பார்த்தீர்கள் என்றால் கிரீஃப் அப்படின்னு போட்டிருக்கு. கிரீவிங் அப்படின்னா ரொம்ப நாட்களாக ஒரு காரியத்தை குறித்து மனம் நொந்து கொண்டு வேதனையோடு மனதில் ஒரு காயத்தோடு இருந்து கொண்டிருக்கிற ஒரு இழப்பினாலே, மன வேதனையினாலே இருந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் அந்த சஞ்சலம் இருக்கிறது. தேவன் எதில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறார் என்றால், அவர் அந்த சஞ்சலத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், தன்னுடைய சீஷர்களை பார்த்து, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உலகம் சந்தோஷப்படும், ஆனால் நீங்கள் துக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவருடைய மரணத்தை குறித்து சொன்னார். ஆனால் தற்காலிகமாக தான் உங்கள் துக்கம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் மீண்டும் நான் உயிர் தெழுவேன், அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற துக்கமோ அல்லது துயரமோ அது தற்காலிகமான துக்கம்தான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறதுனால அவர் உங்களை தேற்றுவார், அவரே உங்களை ஆற்றுவார், அவர் உங்கள் துக்கத்தை நீக்குவார், உங்கள் சஞ்சலத்தை நீக்குவார், அவரே உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா.